வாழ்க்கையில என்ன சிங்கங்கள் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறது? கடன் பிரச்சனையா, வறுமையா, தரித்திரமா, அவமானமா, நிந்தனையா, பசியா, பட்டினியா, உன் வாழ்க்கையில என்ன பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொல்லி நான் ஒரு ஒன்னை என்னை பார்த்து சொல்லுகிறேன். என் அன்பான வாழ்த்துதலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். யாரும் கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். இனியவும் சுரமே உயிர்ப்பித்த வேதையே கனிந்துமே பலனிந்திரே. சொல்லுவோமா? இனியவும் சுரமே உயிர்ப்பித்த வேதையே கனிந்துமே பலனிந்திரே. எந்த உயர்ந்த கண்மலையே என்றும் மாறாடைக்கலமே, எந்த உயர்ந்த கண்மலையே என்றும் மாறாடைக்கலமே, உன்னதாம் மறைவு வந்தடைந்தே இந்த நாமத்தை உயர்த்திடுவே, உன்னதாம் மறைவு வந்தடைந்தே இந்த நாமத்தை உயர்த்திடுவே. மறுவில் என்னையே பின்தொடர்ந்து அருமையாய் என்னகம் தாகத்தீர்த்தே, மறுவில் என்னையே பின்தொடர்ந்து அருமையாய் என்னகம் தாகத்தீர்த்தே, கிருபையாய் மலை போல் சூழ்ந்தென்னை நிதமும் அருமையாய் காத்தனீரே, கிருபையாய் மலை போல் சூழ்ந்தென்னை நிதமும் அருமையாய் காத்தனீரே. எந்த உயர்ந்த கண்மலையே என்றும் மாறாடைக்கலமே, எந்த உயர்ந்த கண்மலையே என்றும் மாறாடைக்கலமே, உன்னதாம் மறைவு வந்தடைந்தே உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே, உன்னதாம் மறைவு வந்தடைந்தே உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. தனிமை வருத்தி தளர்ந்திட்ட போதும் தேற்றுவோரின்றிய திகைத்த போதும், தனிமை வருத்தி தளர்ந்திட்ட போதும் தேற்றுவோரின்றிய திகைத்த போதும், இனியவும் சுரமே உயிர்ப்பித்ததெனையே அணிந்துமே பலனிந்திரே, இனியவும் சுரமே உயிர்ப்பித்ததெனையே அணிந்துமே பலனிந்திரே. எந்த உயர்ந்த கண்மலையே என்றும் மாறாடைக்கலமே, எந்த உயர்ந்த கண்மலையே என்றும் மாறாடைக்கலமே, உன்னதாம் மறைவு வந்தடைந்தே உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே, உன்னதாம் மறைவு வந்தடைந்தே உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. எந்தளம் விளங்கும் பூரணமாக உந்தளம் வீடத்தில் எந்துரைத்தீர், எந்தளம் விளங்கும் பூரணமாக உந்தள வீடத்தில் எந்துரைத்தீர், இளையாதின் ஔஷதமாய் திகழ்ந்தீரே இயேசுவே நீர் எனக்கு, இளையாதின் ஔஷதமாய் திகழ்ந்தீரே இயேசுவே நீர் எனக்கு. இந்த உயர்ந்த கண்மலையே என்றும் மாறாடைக்கலமே,
இந்த வாரத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதங்களின் புஸ்தகம் 123ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை முடிய நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானியின் கையை நோக்கியிருக்கும் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானியின் கையை நோக்கியிருக்கும் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளினுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஆமென். அவர் 2 நிமிஷம் தேசத்துக்காக 2 நிமிஷம் சோதரிக்கிற ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் எங்களை நேசிக்கிறதான தகப்பனே சப்பா, அப்படி சமூகத்திற்கு முன்பதாக சிறு பிள்ளைகளை தேசத்துக்காக அப்படி சமூகத்தில் திருப்பி நன்றி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீது உங்களுடைய கண்ணோக்கமாகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கண்கள் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஜனங்கள் படுகிற அவதிகளை, பாடுகளை, உபத்திரவங்களை ஆண்டவரே, நிந்தனைகளை, அவமானங்களை, வெட்கங்களை ஆண்டவரே, பசி பட்டினியை ஆண்டவரே, வறுமை தரித்திரங்களை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்துவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, மனுஷனுக்கு கண்களை காதுகளை உண்டு பண்ணின தெய்வமே, எங்கள் ஜனங்கள் மீது கிருபையாயிரும். எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான எதிர்கால வாழ்க்கை கொடுக்கும்படிக்கு சிலுவையில் உண்மையே பலியாக ஒப்புப்படுத்தீரே ஆண்டவரே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரே முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னேன். எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் மீது கிருபையாயிரும். எங்கள் தேசத்தை ஜனங்களின் மீது கிருபையாயிரும். எங்கள் இந்திய தேசத்தின் மீது ஆண்டவரே கிருபையாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தினுடைய ஆண்டவரே எல்லைகள் நீங்களும் ஆண்டவரே முழுவதிலும், தமிழகம் எங்கிலும், சென்னை மாவட்டத்திலும், எங்களுடைய விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலும், தமிழகம் எங்கிலும் ஐயா ஆண்டவரே தேசத்தினுடைய எல்லைகளும் ஒவ்வொரு இடங்களிலும் உடைய கல்வாரி ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ள முடிவெடுத்து வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். சீக்கிரமா அவருடைய சபையில உங்களை ஆராதிக்க கர்த்தாவே எங்களுக்கு அனுக்கிரகம் பாருங்க. அடிமையோட தரைப்பட்டமாய் தாழ்த்துக்கிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். எல்லா துதிக நமக்கு மப்புகளும் மேன்மை ஆவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகமை நாடுவர் பெருகமை வாஞ்சிக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென் and amen. Jesus name. நாங்கள் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு நிமிடம் நான் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சோதரம் சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். எங்களை நேசிக்கிறதான தகப்பனே, இயேசுவாவுடைய சமூகத்திற்கு முன்பதாக சிறு பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டவர், எங்களுக்காக சிலுவையில் உங்களுடைய கரங்களில் உங்களுடைய கால்களில் ஆணி அடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தீரே. உடைய தலையில மறுபடி சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தீரே. சிநேகிதனே, முத்தத்தினால்தான் என்னை காட்டி கொடுக்கிறான் என்று சொல்லி கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவரே அந்த கடைசி நேரத்துல கூட மல்கூஸ் என்கிறதான பிரதான ஆசிரியருடைய வேலைக்காரனை சுஸ்தமாக்கும்படிக்கு ஆண்டவரே கடைசி நேரத்துல கூட உங்களை சிறைச்சாலையில ஆண்டவரே உங்களை கைதியாக இழுத்து கொண்டு போகிற அந்த நேரத்துல கூட சுகப்படுத்தி நீங்கள் நல்ல தெய்வமே ஐயா. உடைய சமூகத்திற்கு முன்பதாக சிறு பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம், எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஒரு சிநேகிதருக்காக மரிக்க துணிவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நாங்கள் பாவிகளா இருக்கும் பொழுது எங்களுக்காக சிலுவையில மரித்தாரே. ஆண்டவரே ஆண்டவரே, உடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானம் பண்ணுகிற பொழுது ஆண்டவரே எங்களோடு கூட உடைய பிரச்சனை இருக்கட்டும். இதற்கு இடையூறுகளாக இருக்கிற எல்லா டிஸ்டர்பன்ஸும் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். உடைய ஆளுகையின் கீழாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய கல்வாரி ரத்தத்தின் மறுகளை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்க ஆண்டவர் பேசுகிற நாங்கள் கேட்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் and amen. Jesus name. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே, இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்கு
வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். சோதரம் அது தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22, 23வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாக கவனிங்க. சோதரம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22, 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாக கவனிங்க. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வாரத்தில் நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த வசனம், நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம் இந்த வார்த்தை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவள், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளும் என்னையும் பார்த்து இந்த ஜெபம் நீங்களும் நானும் புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களில், ஆண்டவரே, என்னுடைய ஜெபங்கள் இன்னும் பதில் எனக்கு இன்னும் வரலையே, இந்த குறிப்பிட்ட ஜெபங்கள் எனக்கு பதில் கிடைக்குமா, பதில் கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் உன்னை எங்களை பார்த்து சொல்லுகிறார். உன்னையும் எங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவள், நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியம், இந்த சம்பவம் எங்க நடக்கிறது? தானியேல் புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். தானியேலை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தானியேலை சிங்க கவியில போடும் பொழுது அவருக்கு 80 வயதுக்கு மேல இருந்தது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு முதிர்ந்த வயது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 80 வயதுன்னு செபிக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் தெரியுமா? நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் உன்னை எங்களையும் பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனமாக கவனிங்க. காபிரியல் தேவதூதன் தானியேலை பார்த்து சொல்லுகிறார். தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு தேவதூதன் பறந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்திலே தானியேல் மீது தன்னுடைய கரத்தை வைத்து சொல்லுகிறார் ஒரு காரியத்தை. தானியேலே, நீ மிகவும் தேவனுக்கு பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. அதனால் நான் உனக்கு அதை அறிவிக்க வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஜெபம் கேட்கப்பட்டது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் தேவனுக்கு பிரியமான மகன் என்று சொல்லி வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மாத்திரம் இல்லாம இதே காபிரியல் தேவதூதன் 3 முறை சொல்லுகிறார். இந்த ஒரு இடத்துல அவர் சொல்லிட்டாரா? இன்னும் 2 வசனங்களை நான் ஒரு இடத்துல காண்பித்து கொடுக்கிற பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதே 10வது அதிகாரத்துல 11வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். பாருங்க, அவன் என்னை நோக்கி தானியேல் 10வது அதிகாரம் 16வது வசனம், அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஒன்றி நில் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாம மகிமைப்படுவதாக. அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலேன்னு சொல்லுகிறான். அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளே, 2வது முறையும் சொல்லுகிறார். அதே காபிரியல் தேவதூதன் தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ பிரியமான புருஷன், நீ தேவனுக்கு ரொம்ப பிரியமான புருஷன் சொல்லுகிறார். மாத்திரம் இல்லாம அடுத்த அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதே 10வது அதிகாரத்துல 19வது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், இன்னைக்கு கவனமா கவனிங்க. 10வது அதிகாரம் 19வது வசனம், பிரியமான புருஷனை பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, நீ திடன் கொள் என்றார். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். இந்த இடத்துல அவர் என்ன நடக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். இந்த தரிசனத்தை பார்க்கும்பொழுது என்ன வருகிறது? அவருடைய கால்களில சரியான பலன் இல்லாமல் போய் விடுகிறது. சரியான பலன் இல்லை. அதனால அவர் திடனட்டு போய் காணப்படுகிறார். என்னால முடியல ஆண்டவரே, என்னால பேசக்கூட முடியல. நீங்க மேல இருக்கிற வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கோம், என்னால பேசக்கூட முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அவர் அழுது புலம்பும் போது, இந்த தரிசனம் என்னை ரொம்ப வீக் அண்ட் டயர்டா என்ன மாத்துது, என்ன சிக்கா மாத்துது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புலம்பி கொண்டிருக்கிற நேரத்துல அந்த கர்த்தருடைய ஆவியானவர் காபிரியல் தேவதூதன் மூலமாக தானியேலை பார்த்து சொல்லுகிறார், பிரியமான புருஷனே, நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, நீ திடன் கொள் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றார், இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினரே என்றேன்னு சொல்லி அவர் சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவருக்கு அவர் சொல்லும் பொழுது திடன் கொள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவருடைய சரீரத்துல ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகிறது. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. நல்ல கவனமாக கவனிங்க. திடன் கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே
என்றேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப ஏதோ ஒரு திட்டம், ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு அவருடைய வாழ்க்கையில வருகிறது. அப்ப நன்றாக கவனமாக கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. இந்த 3 வசனங்களும் எதை குறிக்கிறது? ஒரே ஒரு காரியத்தை குறிக்கிறது. அது என்ன காரியம்? பிரியமான புருஷனாகிய தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். அதெல்லாம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். அதெல்லாம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் தேவனுக்கு ஒரு பிரியமானவர் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லி தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர் இந்த தானியேல். 1வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அடுத்து வருகிற ஒவ்வொரு அதிகாரத்திலும் நீங்க வாசித்து கொண்டு வந்து கொண்டிருந்தீங்கன்னா, தானியேல் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான அந்த சிநேகிதர்களை தேசத்துல பாபிலோன் மாகாணங்களினுடைய காரியங்களை விசாரிக்கும்படிக்கு அவர் தன்னுடைய சிநேகிதர்களை உயர்ந்த ஸ்தானத்துல அவர் தூக்கி வைத்ததை, தூக்கி நிறுத்தினதை நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். மாத்திரமில்லாமல் சிங்கங்களின் கெபிகளில தானியேலை தூக்கி போடும் பொழுது ராஜா கேட்கிறார், தானியேலே, ஜீவனுடைய தேவனுடைய தாசனை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பிவிக்க வல்லவராய் இருந்தார். அப்ப தானியேல் ஏன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன்? வசனம் சொல்லுகிறது, தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தார். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தார். வசனம் சொல்லுகிறது, தாவீதை சிங்க கபில போடும் பொழுது 80 வயசுக்கு மேலன்னு சொல்றாங்க தேவனுடைய பிள்ளைகளை. இன்றைக்கு நீங்களும் நானும் வாலிப வயசுல இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வயசு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை சாக்கு போக்குகளை நீங்களும் நானுங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தானியேல் ஒரு அரசாங்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாகிய ஒரு வாழ்ந்தவர். வசனம் சொல்லுகிறது 80 வயசு ஆச்சா அவர் சிங்க கபில போடும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபத்துக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை, ஒரு முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கறத நான் பார்க்கிறோம். அதனாலதான் தேவன் என்ன செய்தார்? நீ மிகவும் பிரியமானவன், அதெல்லாம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறார். அதோட நிறுத்தி விட்டதா? வசனம் சொல்லுகிறது, ராஜாவே, நான் உமக்கு முன்பதாக நான் தீக்கு செய்ததில்லை. என் தேவனுக்கு முன்பதாகவும் நான் குற்றமற்றவன் நான் காணப்பட்டேன். உண்மை உத்தமமா நான் இருந்தேன். அப்ப என்ன சொல்லுகிறது? என்ன காரியம் வசனம் வெளிப்படுத்துகிறது? நீ தேவனுக்கு பிரியமானவனா என்ன அர்த்தம் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகள்? ராஜாவுக்கு முன்பதாக உண்மையா இருந்தார், தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருந்தார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன். தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்படுது. ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 3 யோவான் புஸ்தகம், 3 யோவான் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. என்ன தெரியுமா சொல்லுகிறது? பிரியமான புருஷனே, காயுவுக்கு யோவான் எழுதினதான நிருபம் என்ன தெரியுமா எழுதுகிறார்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படிக்கு உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன். ஏனென்றால் நீ சத்தியத்திலே நடக்கிறாய் என்று சொல்லி மூப்பர்கள் எனக்கு சொல்றாங்க. காயோ, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லா விதத்திலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கும்படி நான் உன்னிடத்துல வேண்டுதல் செய்கிறேன். ஏன் தெரியுமா? நீ சத்தியத்துல நடந்து கொள்ளுகிறாய் என்று சொல்லி உன்னை பத்தி என்கிட்ட சொல்றாங்க. 3 யோவான் புஸ்தகம் 1, 2, 3 வசனங்கள் இந்த காரியங்களை சொல்லுகிறது. நீங்க வாசித்து பார்த்தா எழுதப்பட்டிருக்கும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படிக்கு வேண்டுகிறேன். ஏன்? நீ சத்தியத்துல நடந்து கொள்ளுகிறாய், நீ உண்மையா இருக்கிறாய் என்று சொல்லி இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நல்லா கவனமா கவனிங்க. 3 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1, 2, 3. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நோக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படிக்கு வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறார்? யோவான் சொல்லுகிறார், சத்தியத்தை நீ நடந்து கொள்ளுகிறாய், நீ உண்மையின்படி நீ நடந்து கொள்ளுகிறாய். ஆனபடினால்தான் சொல்றார், பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லா விதத்துல வாழ்ந்து சுகமா இருக்கும்படிக்கு நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் சுகித்து இருக்கணும்னு தான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்களும் நானும் ஆசீர்வாதமான சுகமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். காரணம் அதனாலதான் அவர் சிலுவையில தம்மையை பலியாக ஒப்பு கொடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நீங்களும் நானும் இன்றைக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நடத்துறோமா என்று சொன்னால் அதற்கு யாரு காரணம்? நீங்களும் நானும் நினைக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மையை சிலுவையில் அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். நம்முடைய அவமானங்களை, நம்முடைய நிந்தனைகளை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இப்ப நீங்களும் நானும் ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, நீங்களும் நானும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும், சுகமா இருக்கணும்னு தான் தேவனுடைய விருப்பம் வசனம் சொல்றது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் சத்தியத்துல நடக்கிறோமான்னு பார்க்கணும். இந்த வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் நடக்கிறோமான்னு பார்க்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தானியேல் மிகவும் பிரியமானவனா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தானியேல்.
அதனால தான் வசனம் சொல்கிறது, அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தானியேலே நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். ஒரு காபிரியல் தேவதூதன் வந்து 3 முறை அந்த வார்த்தையை சொல்லுகிறாருன்னா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இந்த பூமியில என் நாமத்தை குறித்து சொல்லுவதற்கு எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து தேவதூதர்களுக்கு முன்பதாகவும் பிதாவுக்கு முன்பதாகவும் நான் சொல்லுவதற்கு வெட்கப்படுவேன். ஆனா என்னை குறித்து இந்த உலகத்துல வெட்கப்படாமல் யார் யாரெல்லாம் பேசுகிறானோ அவளை குறித்து நான் என்ன செய்வேன்? தேவதூதர்களுக்கு முன்பாக என் பிள்ளைய பாத்தீங்களா எனக்காக வாயை திறந்து பேசலாம். பிதாவுக்கு முன்பதாக சொல்லுவார், சாட்சி சொல்லுவார், என் பிள்ளைய பாத்தீங்களா எனக்காக அவன் வாயை திறந்து பேசுகிறான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல சொல்லி இருப்பார். தானியேலை குறித்து பிதாவின் இடத்துல சாட்சி கொடுத்திருப்பார். தேவ தூதர்களுக்கு முன்பதாக அவர் சாட்சி கொடுத்திருந்திருப்பார். அதனால தான் காபிரியல் தேவதூதன் அடிக்கடி 3 முறை சொல்லுகிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜெபம் கேட்கப்படணும். சில காரியங்களை குறித்து நீங்க எழுதி கொண்டு புலம்பிக் கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே, இது நடக்குமா ஆண்டவரே, இது நடக்குமா நடக்காதுன்னு புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்லுகிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது, ஜெபத்திற்கு பதில் உண்டு, நீ தைரியமா திடன் கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்லுகிறார். அந்த இன்னொரு வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. இது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம். 10வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல நான் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. என்ன வாசிக்கிறோம்? இந்த இடத்துல கொர்நேலி என்கிறதான ஒரு 100க்கு அதிபதி குறித்து நான் வாசிக்கிறோம். இந்த 100க்கு அதிபதி எப்படிப்பட்டவரா? இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறோம். அவர் தேவ பக்தி உள்ளவராய் இருந்தாராம், தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தருக்கு பயந்தவராய் இருந்தாராம். 3வது தான தர்மங்களை அவர் செய்தாராம். 4வது என்ன எழுதப்பட்டிருக்கு? தன் எல்லா ஜனத்துக்கும் தான தர்மங்களை செய்வார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 4வது அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க வேலைக்கு போகும்பொழுது ஆண்டவரை சோத்திரம் பண்ணிக்கிட்டே வேலைக்கு போறாங்க தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? இன்னைக்கு கிச்சன்ல சமையல் செய்து கொண்டிருக்கும் போது ஏசப்பாவுக்கு சோத்திரம், ஏசப்பாவுக்கு சோத்திரம், ஏசப்பாவுக்கு சோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை சோத்திரம் பண்ணி கொண்டு கிச்சன்ல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. வெளியில போன வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஒரு 100க்கு அதிபதி ஆதி காலத்துல அவன் எப்படிப்பட்டவனா? ஒரு கலெக்டர் ரேங்க்கு ஈக்குவலானவன் அதனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு ஒரு கலெக்டரை போய் நீங்க கேட்டு பாருங்க, அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? என் இடத்துல சாப்பிடறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை, சரியான தூங்குறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை, சரியா தூங்க முடியல, சரியா சாப்பிட முடியல, என் பிள்ளைகளோடு கூட என்னுடைய நேரத்தை நான் செலவிட முடியும்னு சொல்லி இன்னைக்கு சொல்லுவாங்க தேவனுடைய பிள்ளைகள். வசனம் சொல்லுகிறது, 100க்கு அதிபதி எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. இந்த வசனம் இந்த இடத்துல இன்னும் அவரை குறித்து, கொர்நேலியை குறித்து நான் இன்னும் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறத நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3-4 வசனங்கள். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்த ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக, உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாம் செய்கிற ஜெபங்கள் ஏதோ காட்டில் அப்படியே பறக்கடிக்கிற பதரை போல கிடையாது. எப்படி ஒரு காற்று ஒரு நெல் எடுத்து என்ன பண்ணுவாங்க? அப்படியே படைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி படைக்கும்போது என்ன நடக்கும்? அப்படியே அதுல இருக்கிற பதரெல்லாம் அப்படியே கீழே பறந்து போயிடும். அது போல நீங்களும் நானும் செவிக்கிற ஜெபம் அங்கே கீழே ஏந்து அப்படியே விழுந்துரும் நீங்க நினைச்சுக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளை? கிடையவே கிடையாது. அந்த தேவ தூதன் கொர்நேலியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கொர்நேலியுவே ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்துல வந்து எட்டி இருக்கிறது, உன் ஜெபங்கள் தேவ சமூகத்துல வந்து எட்டி இருக்கிறது. 2வது சொல்லுகிறார், தான தர்மங்கள் தேவ சமூகத்துல வந்து எட்டி இருக்கிறது, அதை சொல்வதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய ஜெபங்கள் அது எங்க தெரியுமா போகும் தேவனுடைய பிள்ளைகளை? உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை தன் இருதயத்தின் ஆழத்துல, உள்ளத்தின் ஆழத்துல ஏசப்பா எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடுவான்னு சொன்னா அந்த ஜெபம் எங்கேயும் மிஸ் ஆகுது, என் ஆண்டவருக்கு நேரா போகும். அந்த க்ஷண பொழுதிலே உனக்கு உதவி செய்ய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். வேத வசனத்தை நான் வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்புகிறான், ஆண்டவரே 40 வருஷங்கள நான் உமக்காக உண்மை உத்தமமா வாழ்ந்ததை நினைத்தருளும் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி புலம்பின பொழுது
ஆண்டவர் எசேக்கியாவுக்கு சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி வாசல்ல போனா ஏசாயாவை நோக்கி கூப்பிட்டு சொல்கிறார். ஏசாயா கிட்ட சொல்றாரு, போய் எசேக்கியாட்ட போய் சொல்லு, 40 வருஷங்களை நான் 15 வருஷங்களை நான் கூட்டி கொண்டு போய் என்று சொல்லுகிறார். இப்ப என்ன அர்த்தம் தேவனுடைய பிள்ளைகளே? நம்முடைய ஜெபம் எங்கேயும் எஸ்கேப் ஆகாது. நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் கரெக்டா தேவனுடைய சமூகத்துல நேர பரலோகத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் எட்டிடுது. இரண்டாவது சொல்லுகிறார் தான தர்மங்கள். அந்த தான தர்மங்களும் எங்க போய் சேருகிறதா? தேவனுடைய சன்னிதானத்துல அது போய் சேருகிறதா? தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் செய்கிற தான தர்மங்கள் அது எங்கேயும் போயிடாது. வேத வசனத்துல யாக்கோபு 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும். என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கும்? தன் நாவை அடக்காதவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி அவன் சொல்லாதிருக்க கடவன் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிங்க. அப்படி போய் விசாரிச்சீங்கன்னா நீங்க தேவ பக்தி உள்ளவரா இருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுகிறது. மாத்திரம் எல்லாம் என்ன அடுத்த வசனம் சொல்லுகிறது? உலகத்தால் தன்னை கராய்ப்படாதபடிக்கு, இந்த உலகத்தினால் தன்னை கராய்ப்படாதபடிக்கு காத்துக்கொள்வதும் மாசில்லாத தேவனுக்கு பிரியமான சுத்த பக்தியா இருக்கிறதுன்னு சொல்லி யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், அப்ப நீங்களும் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தானியேல் ஏன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன்? அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் தன் தேசத்திற்காக அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் 3 வேளையும் முழங்கால் படியிட்டான். 80 வயசு ஆகிற ஒரு மனுஷனுக்கு எப்படி முழங்கால் படியிட முடியும்? தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சிங்க கவியில போடும்போது 80 வயசுக்கு மேல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதிர்ந்த வயசுல ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் அவர் இருந்தார். சிங்க கவியில போட்ட பொழுது ஜெபிக்கிற மனுஷனா இருந்தார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனா இருந்தார். அதனால தன் தேவன் தம்முடைய தேவ தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டார். தேவனுடைய பிள்ளைகள், உன் வாழ்க்கையில என்ன சிங்கங்கள் கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது? கடன் பிரச்சனையா, வறுமையா, தரித்திரமா, அவமானமா, நிந்தனையா, பசியா, பட்டினியா? உன் வாழ்க்கையில என்ன பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு பிரியமானவன். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்படுதுன்னு சொல்லி நான் ஒரு உன்னை என்னை பார்த்து சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை நான் வாசிக்க போகிறேன். நல்ல கவனமா கவனிங்க. கொர்நேலியுடைய வாழ்க்கையில அந்த தேவதூதன் அவரை பார்த்து சொல்லுகிறார். 5வது வசனத்துல வாசிக்கிறோம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை நீ அழைப்பேன்னு சொல்லி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டுச்சு, உன்னுடைய தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கு, உன் தான தர்மங்கள் வந்துருச்சு. இப்போ ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீ ஒரு காரியத்தை செய்ய. என்ன காரியத்தை நீ செய்யணும்? நீ என்ன பண்ண? பேதுருவை நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். அது சொல்லும் பொழுது அந்த தேவதூதன் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. 10வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி. அப்ப நீங்களும் நானும் வசிக்கிற பட்டணம் என்ன பட்டணம்? இயேசுவுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவதூதன் மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பேதுரு எங்க இருக்கிறாரு? எந்த பட்டணத்துல இருக்கிறாரு? நீங்க எந்த பட்டணத்துல, நாங்க எந்த பட்டணத்துல இருக்கிறோம் இயேசுவுக்கு தெரியுமா தெரியாத? தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பா தெரியும். இந்த வசனத்துல என்ன வாசிக்கிற, கவனமா கவனிங்க. நீ பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன பேரு? நம்முடைய ஞானஸ்நான பேரு என்ன? நம்முடைய இப்ப இருக்கிற பேர் என்ன? எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். வசனம் சொல்லுகிறது, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. பேர் முதற்கொண்டு என் ஆண்டவருக்கு தெரிந்த தேவனுடைய பிள்ளைகள் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நட்சத்திரங்களை இலக்கத்தை எண்ணி பார்க்க முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, நட்சத்திரங்களை இலக்கத்தை எண்ணி வைத்திருக்கிறார் என் ஆண்டவர். வசனம் சொல்லுகிறது, நட்சத்திரங்களை பேர் சூட்டி அவர் ஆண்டவர் அழைத்து அது கூட பேசுறாரா? தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனத்துல வாசிக்கிற 6வது வசனம். அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவரிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பேதுரு எங்க இருக்கிறாரா? பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவரிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. அவங்க வீடு எங்க இருக்குதான்? கடலோரத்துல இருக்குது. பேதுரு எந்த வீட்டுல தங்கி இருக்கிறாருன்னு இயேசுவுக்கு தெரியும், தேவதூதர்களுக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் எந்த வீட்டுல இருக்கிறோம் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு கண்டிப்பா தெரியும். தேவனுடைய பிள்ளைகள், அது குடிசை வீடே ஆனாலும் என்ன வீடானாலும் இயேசுவுக்கு தெரியும். எந்த ஓரத்துல இருக்குது? கடலோரத்துல இருக்குதா? என்ன ஓரத்துல இருக்குது? இயேசுவுக்கு நல்லா தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம், நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி சொல்லுகிறான். அப்ப நம்முடைய வீடு எங்க இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகள், அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நமக்காக பரலோகத்துல தேவன் தங்கத்துல வீடு கட்டி வச்சிருக்கிறார். தங்கத்துல ரோடு போட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்றார். அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு தங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் அவர் தங்கம் கொடுக்க மாட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா? அதனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, பிசாசனுடைய எழுதப்பட்டல. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். வசனம் சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது.
எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். இந்த இடத்துல கொர்நேலியு கிட்ட தேவதூதன் சொல்லுகிறார், பேதுருவை கூப்பிட்டு அவர் மூலமா நீ செய்ய வேண்டியது அவர் சொல்லி கொடுப்பார் உனக்கு அப்படின்னு சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், ஏன் தேவதூதன் டைரக்டா நீ செய்ய வேண்டியது இதெல்லாம் நீ செய்ய அப்படின்னு சொல்லிடக்கூடாதா? இல்ல தேவனுடைய பிள்ளைகளை, சுவிசேஷத்தை சொல்லுகிறது தேவதூதர்களுடைய வேலை அல்ல. யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகளாகிய சிலுவையில தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய சொந்த குமாரர்களாக குமாரத்திகளாக உங்களை என்னை மாற்றும்படிக்கு சபையில உட்கார வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? சுவிசேஷம் சொல்லுகிறதான அந்த பணியை வேலையை தேவதூதர்களுக்கு கொடுக்கல, நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம தான் சுவிசேஷத்தை இயேசுவை பத்தி ஜனங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல தேவதூதன் மூலமா, பேதுருவை கூப்பிடு, அவர் நீ செய்ய வேண்டியதை உனக்கு அவர் சொல்லுவார். வசனத்துல வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்துல இன்னொரு காரியங்களை கூட நம்ம பாக்குறோம். பாருங்க, அந்த அதிகாரத்துல 10வது அதிகாரம் 23 வசனம். இன்னொரு 5 நிமிஷத்துல நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன், கவனிங்க. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களோட கூட புறப்பட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன தெரியுமா சொல்லிட்டார்? பேதுரு கிட்ட 3 பேர் உன்னை தேடி கொண்டிருக்கிறாங்க, நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவங்களோடு கூட போ அப்படின்னு சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லிட்டாரு கூட புறப்பட்டு போவான். ஆனா எடுத்த உடனே போயிட்டாரா? இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, மறுநாளிலே அவர் புறப்பட்டு போனார். வசனம் சொல்லுகிறது, பேதுரு மறுநாளிலே அவர் புறப்பட்டு போனார். நல்ல கவனமாக கவனிங்க. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களோட கூட புறப்பட்டான். உடனே என்ன அர்த்தம்? எடுத்த உடனே போயிடல. ஊழியத்துக்கு போகும்போது எடுத்த உடனே போயிடல தேவனுடைய பிள்ளைகளே. I can go as ever before அப்படின்னு சொல்லி சிம்சன் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? எப்பொழுதும் கூட உதறி போட்டு வெளியில போவேன். நடந்தது என்ன தெரியுமா? கண்களை பிடுங்கி மாவரைக்க வைத்து விட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. அந்த காரியத்தை செய்யவே கூடாது. நிமிஷந்தோறும் விசாரிக்கிற தேவன், காலைதோறும் விசாரிக்கிற தேவன், நிமிஷந்தோறும் சோதித்தறிகிற தேவன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். யோபுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, காலைதோறும் உன்னை விசாரிப்பார், நிமிஷந்தோறும் உன்னை சோதித்தறிகிற தேவன், உன்னையும் என்னையும் சோதித்தறிகிற தேவன் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிமிஷந்தோறும் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அதை அப்படியே படமா அவருக்கு 9ஆக ஓடிக்கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை. நிமிஷந்தோறும் நம்மை சோதித்து அறிகிற தேவன். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க, மறுநாளிலே புறப்பட்டார். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவரு ப்ரிப்பரேஷன் இல்லாம ஊழியத்துக்கு போகல. ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஒரு ஜெபத்தை, ஆண்டவரே இந்த கொர்நேலியு நீங்க சொல்லிதான் அந்த ஊருக்கு என்ன கூப்பிடுறான்னு சொல்றாங்க. ஆனா எடுத்த உடனே போயிட்டாரா? இல்ல, நான் என்ன செய்யறது சொல்லுங்க அப்படின்னு ஜெபிச்சிருப்பார் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவர் விளக்கங்களை கொடுத்திருப்பார், இந்த காரியங்களை போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இருப்பார். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, கொர்நேலியுவை குறித்து வாசிக்கிறோம். கொர்நேலியுவே நீ ஏன் தேவனுக்கு பிரியமானவன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது பாருங்க, மறுநாளிலே செசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், கொர்நேலியு அவர் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டாரு, தன்னுடைய உறவின் முறையாரெல்லாம் கூப்பிட்டுட்டாரு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு யெகோவா தேவனை பத்தி தான் தெரியும். இந்த கொர்நேலியுவுக்கு கூட யெகோவா தேவனை பத்தி தான் தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை பத்தி அவருக்கு சரியா அறிந்து கொள்ளல. ஆனா அவருடைய தான தர்மங்கள், அவருடைய ஜெபங்கள், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜெப ஜீவியம் பிதாவையும் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களையும் சும்மா இருக்க விடல. அவங்க இறங்கி வந்து, கொர்நேலியுவே நீ பேதுருவை போய் கூப்பிடு, உனக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் குறையப்பட்டிருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் குறையப்பட்டிருக்குது. பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் உனக்கு இருந்தா போதாது, உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா நீ அவ்வளவு அளவுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற. இன்னொன்னு, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், சிலுவை பாடுகள், இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ அறிந்து கொள்ளணும். அது உனக்கு தெரியாம இருக்குதுன்னு சொல்லி தேவ தூதர்கள் இறங்கி வந்து அந்த கொர்நேலியுவுக்கு சொல்லும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். காரணம் என்ன? அவருடைய ஜெபங்கள், அவருடைய தான தர்மங்கள் பரலோகத்துல போய் சேர்ந்தது. தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் அது குப்பையில போயிடுமா? கிடையவே கிடையாது. என்னுடைய பிள்ளைகள், ஜெபித்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் மறந்து போகிறதே இல்லை. நீங்களும் வேணா ஜெபிச்ச இந்த காரியத்தை, இந்த நேரத்துல நீங்க ஜெபிச்சதை நீங்க வேணா மறந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த நேரத்துல, எந்த நிமிஷத்துல, எந்த இடத்துல என்ன ஜெபத்தை செய்தீங்கன்னு சொல்லி வரிசையா சொல்ல முடியும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பரிசுத்தவானை குறித்து நான் இப்படியாக கேள்விப்பட்டேன். டிஜி சனகரன் ஒரு தெய்வ மனுஷனை குறித்து ஒரு முகமுகமாக தேவனை தரிசித்த பொழுது ஆண்டவர் அவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாராம்? நீ முதல்ல கேட்டே ஆகணும். இது அவன் பரிசுத்த இல்ல, எனக்கு போதும் ஆண்டவர் பரிசுத்த அபிஷேகம் கொடுத்துருங்க. இல்ல, நீ எந்த நேரத்துல, என்ன இடத்துல, எப்படி ஜெபிச்சன்றத 3.5 மணி நேரம் அவருக்கு சொன்னாரா. என்ன சொன்னாரா? நீ காய்கறி வாங்குறதுக்கு சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தல்ல, அந்த நேரத்துல உங்க அம்மாவுக்காக காய்கறி வாங்குறதுக்கு சைக்கிள்ல போய்கிட்டு இருந்த, அப்ப இந்த நேரத்துல இந்த ஜெபத்தை நீ செய்த. அது மாதிரி ஒவ்வொரு ஜெபத்தை, என்ன இடம், நேரத்தை கொண்டு, இடத்தை கொண்டு, பிளேஸ் வைஸ், டைம் வைஸ், எல்லா கருத்தையும் ஒன்னொன்னா கரெக்டா சொன்னார். இந்த இடத்துல இந்த ஜெபம் நான் செஞ்சேன், நேற்று தினத்துல இந்த ஜெபத்தை நீ செஞ்ச. என்ன ஜெபம் செஞ்ச? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை குறித்து நான் எவ்வளவு நாட்கள் நான் கேட்டுட்டேன், இனிமேல எனக்கு தர மாட்டீங்களா? இல்லாவிட்டால் என்னை கொன்று போடும்.
இந்த நார்மலான கிறிஸ்டியன் லைஃப் எனக்கு வேண்டவே வேண்டாம், உங்களை நிரூபிச்சு காமிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு சொல்லி அவர் ஜெபித்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்று தினத்துல இந்த ஜெபத்தை செஞ்ச, அதனால நான் இந்த ஜெபத்தை கேட்டு உனக்கு இன்னைக்கு உனக்கு பதில் கொடுக்கும்படிக்கு குடும்ப ஜெபத்துல அவர் வந்து பதில் கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகள் இடத்துல குறைநிலையை குறித்து பார்க்கிறோம். தான் பெற்ற ஆசீர்வாதத்தை பெருகையும் வயலும் சொல்லி தன்னுடைய சிநேகிதர்களை கூப்பிடுறாரு, தன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டு பேதுருவுக்காக காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளை மாத்திரம் இல்லாம என்ன நடக்கிறது, இப்பொழுது பேதுரு வீட்டுக்கு வந்து விட்டார். பேதுரு வீட்டுக்கு வந்த உடனே பேதுரு பேச தொடங்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கிய, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த 35வது வசனம் வாசிக்கிற கவனிங்க. எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுரு சொல்லுகிறார், ஆவியானவர் ஏவுதலின்படி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னா என்ன அர்த்தம்? நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளைக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு இன்னொரு பிள்ளைக்கு 5 ரூபாய் நம்ம கொடுப்போமா? கிடையாது. அப்படி ஒரு நம்ம செஞ்சா நம்ம பாரபட்சம் பார்க்கிறோம், பட்சபாதம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God has no partiality. God has no partiality. வசனம் சொல்லுகிறது, நல்ல கவனமா கவனிங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, எந்த ஜனத்தினாலாயினும் நீ யாரா வேணா இருக்கலாம். நீ கிரேக்கனோ யூதனோ யாரா வேணா இருக்கலாம். நீ ஆணோ பெண்ணோ யாரா வேணா நீ இருக்கலாம். ஆனா அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். நிச்சயமா எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் தான் தேவனுக்கு உகந்தவனா. ஒரு தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன்னு சொல்லுகிறார். நான் சொல்லட்டும் தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது எந்த இடத்துல கூட ஒரு தோற்று போனதா சரித்திரம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, சரித்திரத்தை போய் நீங்க ஆராய்ந்து போய் பாருங்க. தாவீதுங்கிறதான ஒரு ராஜா, மிகப்பெரிய ஒரு ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தார் 40 வருஷமாக. அவருடைய சரித்திரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல கூட ஒரு தோற்று போனதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவனுக்கு பிரியமான மனுஷன். ஆண்டவரே, இந்த யுத்தத்துக்கு போகலாமா? எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், என் கூட நீர் வருவீர். கர்த்தரை முன்னிறுத்தி அவர் எல்லா காரியங்களையும் செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தானியேலுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கிறோம். நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், அதெல்லாம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? நீ தேவனுக்கு பிரியமானவன். வசனம் சொல்லுகிறது, 2 ராஜ்யபார காலத்திலும் அவருடைய காரியம் ஜெயமா இருந்ததுதான். தரியு ராஜ்யபார காலத்திலும் கோரேஸ் ராஜாவினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள், 2 ராஜ்யபார காலம். உடனே என்ன அர்த்தம்? தரியு ராஜ்யபாரம், அவருடைய ராஜ்யபாரத்திலேயும் இவருடைய காரியம் ஜெயமா தான் இருந்தது. தானியேல் காரியம் கோரேஸ் ராஜாவுடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா தான் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவனுக்கு பிரியமானவரா இருந்தபடினால அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணினார். உமக்கு பிரியமானதை செய்ய அவருடைய நல்ல ஆவியானவர் என்ன செம்மையான பாதையில என்ன வழி நடத்துவராகன்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு இடத்துல கூட ஒரு தோத்து போகல. வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய அவருடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில என்னை நடத்துவாராக அப்படி சொல்லி அவர் ஜெபித்தார். தேவனுடைய பிள்ளைகள், அவர் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனாலதான் தாவீது எல்லா இடங்களிலும் ஜெயித்தார். வசனம் சொல்லுகிறது, தாவீது ராஜாவினுடைய பேரை கேட்டா சுத்தி இருக்கிறவங்க நடுக்குவாங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள் சரித்திரர்கள் சொல்றாங்க, தாவீது பேரை கேட்டாலே, தாவீதுங்கிற பேரை கேட்டாலே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நடுங்குவாங்க, பயப்படுவாங்க. ஐயோ, தாவீதா சாதாரணமான மனுஷன் இல்லையா, அவன் பெரிய ஆளையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தாவீது யாருக்கு பயப்படுகிறார்? தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆசை இருக்க கூடாததுக்கு முன்பதாக அவர் தாழ, நடுவரே என் மீது கிருபை ஆயிரும், நான் எவ்வளவு பெரிய மாடி வீட்டுல என்ன வச்சிருக்கிறீங்க, ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அழுது குழம்பி, உங்களுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயத்துக்காக வெள்ளையும் பொன்னையும் சவதரித்து வைத்தார். கணக்கே இல்லாம தேவனுடைய பிள்ளைகளை. அதனாலதான் தேவனுக்கு பிரியமானவர் இருந்தபடினால அவருடைய சரித்திரத்துல ஒரு இடத்துல கூட ஒரு தோத்தே போகல. காரணம் என்ன தெரியுமா? தாவீது ஜெபிக்கிறவர், தானியேல் ஜெபிக்கிறவர், இந்த கொர்நேலியை ஜெபிக்கிறவர். அதனாலதான் தங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நீ எந்த ஜனத்தினாலும் சரிதான், அவருக்கு பயப்படணும். ஏசப்பாவுக்கு பயப்படுறோமா தேவனுடைய பிள்ளைகளே? நீங்களும் நான் பயப்படுறோம்னா தினமும் பைபிள் வாசிப்போம், தினமும் ஜெபிப்போம். தேவனுடைய பிள்ளைகள், நீதியை செய்யணும். நீதியை செய்யறதுனா என்ன? நீதி என்கிறதான மார்க்கவசம். பிசாசனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி பவுல் சில ஆயுதங்களை எழுதுவார். என்ன சரி மாதிரி எழுதுவாரு? நீதி என்ற மார்க்கவசம் எழுதப்பட்டிருக்கிறது. நீதி என்ற மார்க்கவசம்னா என்ன? நமக்கு மேல நீதி என்கிறதான ஒரு மார்க்கவசம் இருக்குது.
அது என்ன தெரியுமா? யாரு பாக்குறா? பிசாசு நம்மளை பார்க்கும்போது இவன் மேல நீதி என்ன மார்க்க வசனம் இருக்குது, இவன் மனுஷனுக்கு உண்பதாகவும் தேவனுக்கு உண்பதாகவும் உண்மையுத்தமமான வாழ்க்கையை வாழ்றவன், நம்ம பாச்சா இவங்கிட்ட பலிக்காதுன்னு சொல்லி அவன் போய்கிட்டே இருப்பான். தேவனுடைய பிள்ளைகள், இது நீதி என்ன மார்க்க வசனம். நம்முடைய தேவனுக்கு பயப்படணும். நீதியா நடக்கும் பொழுதுதான் அவருக்கு உகந்தவர்களா நாம மாற்றப்படுகிறோம். அதனாலதான் சொல்லுகிறார், தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை, ஆனா ஒரு காரியம், நீ அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்யணும். இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நடந்தது என்னன்னா, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் மழையை போல அவர் இறங்கி வந்தாராம். வசனத்தை கேட்ட யாவர் மேலும். இன்னைக்கு சபைகளில வசனத்தை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம் தெரியுமா? சபைகளில இன்னைக்கு ஆராதனையில போய் பாருங்க, சபையில போய் இன்னைக்கு போய் பார்க்க முடியாது. ஏன்? இன்னைக்கு சபையை பூட்டி வச்சுட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறது தெரியுமா? நல்ல கவனமும் கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை. சபையில வசனத்தை சொல்லும் பொழுது எத்தனை பேர் உச்சி கொட்டுறது, எத்தனை பேர் கொட்டாவி விடுறது, எத்தனை பேர் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. அதனாலதான் வீட்டுல இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைத்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நான் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நான் வசனமே படிக்க மாட்டேன், நான் ஜெபிக்கவே மாட்டேன், ஆவியானவர் எப்படி இறங்கி வருவார்? தேவனுடைய பிள்ளையை, குறுநிலையுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் குறைவுபட்டிருந்தது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறுநிலையுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் குறைவுபட்டிருந்தது. என்ன ஆசீர்வாதம் குறைவுபட்டிருந்தது? இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகள், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் அவருடைய வாழ்க்கையில அது தெரியாம இருந்தது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவருடைய வரம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியுடைய குரல் அவருக்கு கேட்கப்படாமல் இருந்தது. இந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்கணும்னு என் பிதாவாகிய தேவன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் சித்தம் கொண்டார். காரணம் என்ன? அவருடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவ சன்னிதானத்துல போய் எட்டினது. தேவனுடைய பிள்ளைகள், இந்த இடத்துல கடைசியா ஒரு இந்த வசனங்களை வாசிச்சு நான் முடிச்சுக்கிறேன். கவனமாக தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை 44ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். கூட வந்திருந்தவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் விருத்த சேதனம் உள்ளவங்க. இவங்க விருத்த சேதனம் இல்லாத அந்நிய ஜாதியான பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் யாரு மேல இறங்குறாரு? இப்ப நம்ம மேல இறங்கினது போலவே இப்ப புறஜாதிகள் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. ஒரே ஒரு காரணம் என்ன? வசனத்தை கேட்ட யாவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நீங்கள் நான் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து பொக்கிஷம் எதுன்னு சொன்னா இந்த வேத புஸ்தகத்தை தான் நான் சொல்லுவேன். இந்த வேத புஸ்தகத்தை தான் நான் சொல்லுவேன். இந்த சத்திய வசனம் நான் காலேஜுக்கு போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் என் பேக்ல இருந்து கொண்டே இருக்கும், என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும், என்னோடு கூட அது சம்பாஷணை பண்ணி கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? தேவனுடைய பிள்ளைகள், எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்து அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்படுவான். தன் காலத்தை தன் கனியை தந்து இலையுதிராந்து இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்க, வாசிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு சீனாவில் மற்ற இடங்களில் எல்லாம் பைபிளெல்லாம் புடுங்கி போட்டு வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட கட்டளை பெறப்பட்டிருக்கிற இடத்துல இன்னைக்கு வசனத்தை வாசிங்கன்னு சொல்லி அந்த தேசத்தினுடைய அதிபர் சொல்லி இருக்கிறாராம். இந்த இடத்துல நான் வாசிக்கிற கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரின் வரம் புறஜாதிகள் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பிரமிப்படுகிற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வரம், வசனம் என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவியானவரின் வரம் புறஜாதிகள் மேல், அப்படின்னா வரத்தோட இறங்கி வந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் மேலும் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர்கள் மேல பொழிந்தருளப்பட்டார் தேவனுடைய பிள்ளைகளை. காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். நீ சத்தியத்துல நடக்கிற வசனம் சொல்லுகிறது. நீ சத்தியத்துல நடந்தா நீ சுகமா இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த கடைசி வசனம், அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவி பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொன்னார். ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். தெளிப்பு ஞானஸ்நானம் இல்லை, ஒரு அப்படியே முழுக்க ஞானஸ்நானத்தை எடுக்கும் பொழுது பழைய பாவ மனுஷன் அப்படி என்ன பண்றான்? அவன் மரித்து போய் விடுகிறான். புதிய மனுஷன் அவன் எழுதி இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவ்வளவுதான். ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற உறவை போல அந்த நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவு அது வந்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகள், அன்பான தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவரின் வரம் புறஜாதிகள் மேலேயும் அது பொழிந்தருளப்பட்டது. அந்த குறுநிலைகள் மேலே பொழிந்தருளப்பட்டது. எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரின் வரம் அவருடைய வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில இருக்குது. அன்னையோட விஷயம் இயேசு கிறிஸ்து இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வரம் இல்லை. அதை கொடுக்கும்படிக்கு தேவன் பரலோகத்திலிருந்து தன்னுடைய தேவதூதனை அனுப்பி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு பேதுருவை தேவன் அனுப்பினார். தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நீ தேவனுக்கு மிகவும் பிரியமான, நீ வேண்டிக்
வெளிப்பட தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. நீங்களும் நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா என்பதை நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்களும் நான் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தேன்னா ஒரு இடத்துல கூட நம்ம தோத்து போக மாட்டோம். ஆண்டவருக்கு முன்னாடி தலை குனிச்சு முழங்கல் படியிட்டு செபிக்கிறவன் எந்த இடத்திலும் அசிங்கப்பட மாட்டான், அவமானப்பட மாட்டான். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கல் படியிட, ஆண்டவருக்கு முன்னாடி தலை தாழ்த்தட்டும். உன்னை ஆண்டவர் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீ ஆண்டவருக்கு முன்னாடி தலை குனியில, ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கல் படியிடலன்னா நீ பார்க்கிற எல்லா இடத்திலும் நீ தலை குனிந்து நிற்பது என்னுடைய பிள்ளைகள். இது நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமான வீரம் இல்ல. கண்களை மூடி நான் ஜெபிக்க போகிறோம். அந்த ஒரே ஒரு வசனத்தை நான் முதல்ல வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தானியேலின் தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க அந்த இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து நீ மிகவும் பிரியமானவன் அதெல்லாம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. இதுதான் வாக்குத்தத்த வசனம். வசனத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபசந்தியோடு கொடுங்க. என் ஜெபத்துக்கு பதில் வரும் அவரதான் புலம்பாதீங்க. ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கட்டளை வெளிப்பட்டுருச்சு. அதனால ஜெபசந்தியோடு கூட இருப்போம். என் அன்பு தாயர் உங்களுக்கு ஜெபிக்க போறாங்க. எல்லாரும் கண்களை மூடி நான் ஜெபசந்தியோடு கூட இருப்போம். சொல்லுங்க. அன்பின் பரலோகத்தின் பரமபிதாவே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த வேளையில காலை வேளையில உடைய சமூகத்துல வரவங்க தாவே துதிக்கிறோம். உடைய சமூகத்துல தாவே இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரை சோதரிக்கிறோம். உடைய சமூகத்துல வந்து ஒருமனப்பட்ட இருதயத்தோடு ஒருமனப்பட்டவர்களாக அவர் ஒருமனப்பட்டார்கள். அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று ஆண்டவரே உடைய சமூகத்துல செபிக்கிறாங்க தாவே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை சோதராங்க தாவே. இந்த கொரோனா வைரஸ் கிருமிகளால தாவே தேசமே திண்டாடி கொண்டிருக்கிறது தாவே. ஆண்டவரே தேசமே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது தாவே. விஞ்ஞானிகள் ஆண்டவரே என்ன செய்வது என்று திகைத்து கொண்டு திணறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே தேசத்திலே தவிப்பும் சஞ்சலமும் ஆண்டவரே சோத்திரம் குழப்பமும் ஆண்டவரே வந்து கொண்டு இருக்கிறது தாவே. ஆண்டவரே சிறு சிறு வியாபாரிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தாவே. சிறு ஆண்டவரே வணிகம் செய்கிறவர்கள், சிறு ஆண்டவரை கடை சாலையோரங்களில் கடை வைத்தவர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே சோதனை அவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது தாவே. ஆண்டவரே துதிக்கிறாங்க தாவே. நிலத்துல விவசாயிக்கு விதைத்து விட்டு மரங்கள் எல்லாம் பழுத்து காய்த்து அது அறுவடைக்கு இல்லாதபடிக்கும் அது லாரிகளில் ஏற்றி கொண்டு வெளி மாநிலங்களுக்கு போகாதபடிக்கு எல்லாம் கோடிக்கணக்கில் நஷ்டம் என்று சொல்லுகிறார்களுக்கு தாவே. ஆண்டவரே தேசமே தவித்து கொண்டிருக்கிறது தாவே. என்ன செய்ய போகிறோம் என்று ஆண்டவரே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே தேவனே இதற்கு நீர் ஒருவரே வழியாக இருக்கிறீர். நீர் ஒருவரே இதற்கு தீர்வாக இருக்கிறீர். ஆண்டவரே ஒரு நல்ல தீர்வை கர்த்தர் கொடுக்க முடியாது செபிக்கிறாங்க தாவே. உலகமே முடங்கி கொண்டு போய் இருக்கிறது தாவே. சோதரிக்கிறாங்க தாவே. ஒவ்வொரு நாளும் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது தாவே. இதற்கெல்லாம் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இந்த கரங்களில் திறப்பின் வாசலிலே நின்று செபிக்கிறாங்க தாவே. கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படியாய் உடைய மனதுருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறாங்க தாவே. உடைய மனது இரக்கம், நீர் இரக்கம் உள்ள தேவன் என்பதை ஆண்டவரே நிரூபித்து அருளும்படியாய் செபிக்கிறாங்க தாவே. சோதரம் ஆண்டவரே துதிக்கிற இன்னும் தொடரும் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. இதற்கெல்லாம் கர்த்தாவே எல்லா வைரஸ் கருமைகளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தை ஒவ்வொரு ஆண்டவர் இடங்களிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தெளிக்கிறாங்க தாவே. அது எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக, அது எல்லாம் ஆண்டவரே செயலிழந்து போவதாக, அது இருக்கிற இடமே இல்லை என்று தெரியாமல் போக பண்ணும்படியாக ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பீராக ஆண்டவரே. எகிப்து தேசத்திலே நீர் பண்ணின அற்புதங்களை அடையாளங்களை போல ஆண்டவரே சோதரங்க தாவே இந்த நாட்களில் நிறுத்தி போடுவீராக ஆண்டவரே. எல்லா காரியங்களும் நிறுத்தி போடுவீராக. நிறுத்தி போட்டு தேசத்திலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே பஸ்ஸுக்கு போகாதபடிக்கு எல்லாரும் அவரவர் ஊரில் இருக்காதபடிக்கு ஆண்டவரே நடைபயணமாக கிலோமீட்டர் கணக்கில் நடந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. போய் நடு வழியிலே மறித்து போகிறார்கள் ஆண்டவரே.
இந்த அவல நிலைக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க முடியாது. நம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறாங்க தாவே. மனுஷர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சோதரங்க அவ்வளவு ஒரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலங்கி கொண்டிருக்கிறாராம், என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாராங்க தாவே. கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே இதற்கு வழி, நீர் ஒருவரே இதற்கு தாவே தீர்வாக நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. தேசத்தில் இருந்தது போதுங்க தாவே, போதும். எல்லா வைரஸ் கிருமிகளும் அந்த இயேசுவின் ரத்தத்தினால முற்றிலும் அழிக்கப்படுவதாக, அது செயலிழந்து போவதாக, அது என்றைக்குமே இல்லாமல் போவதாக கர்த்தாவே. தேசம் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பும்படியாக ஜனங்கள் எல்லோரும் அவர்கள் இயல்பு நிலைக்கு அவர்கள் திரும்புவார்களாக ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைபடுவீராக ஆண்டவரே. எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எதிர்காலங்களை குறித்து என்ன நடக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே சோதர் அட்மிட் ஆகி இருக்கிறவர்கள், நாம் மரித்து விடுவோமா, நம் குணமாகி நாம் வீடு திரும்புவோமா என்று அவர் குடும்பத்தார் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இதற்கெல்லாம் கர்த்தர் ஒரு வழி உம்மிடத்தில் மாத்திரம்தான் உண்டு கர்த்தாவே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறீர் என்று உம்முடைய சத்தியத்தையும் ஜீவனையும் உம்முடைய வழியை கர்த்தர் வெளிப்படுத்த முடியாது செபிக்கிறாங்க தாவே. சோதரம் ஆண்டவரே, எல்லாருங்க தாவே மரண படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. மரண படுக்கையில் மாத்திரமல்ல, மரணம் மாறி கொண்டு போகிறது கர்த்தாவே. அந்நாட்களிலே கர்த்தாவே நோவா காலத்துல மரணம் மாறி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்று ஆண்டவரே, மரணம் மாறி கொண்டு போகிறது கர்த்தாவே. இந்த மரணத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியா செபிக்கிறாங்க தாவே. சோதரிக்கிறங்க தாவே, கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறங்க தாவே. சர்வ வல்லமுள்ள தேவன் ஜனங்கள் மேல் இரக்கம் கொள்ளுவீராக, ஜனங்கள் மேல் பரிதாபம் கொள்ளுவீராக. நீ பரிதாபம் கொள்ளுகிற தேவன் அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது அவர் மேல் பரிதாபம் கொண்ட தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல் கர்த்தர் பரிதாபம் கொண்டு நம்முடைய கோபத்தை தாவே திசை திருப்பிக் கொள்ளுவீராக ஆண்டவரே. சோதரம் மோசே இந்த திறப்பின் வாசலிலே நின்று கர்த்தருடைய உக்கிரத்தை அவன் ஆற்றினான் என்று இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள் நம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு கர்த்தர் தம்முடைய உக்கிரத்தை மாற்றிக்கொள்ளுவீராக. அன்று மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு உக்கிரங்களை மாற்றிக்கொண்ட கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு செய்ய நினைத்து தீங்கு செய்யாதபடிக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் மனஸ்தாபப்படுவீராக ஆண்டவரே. இந்த மரணத்துக்கு ஆண்டவரே சோதர ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ஆண்டவரே. கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறாங்க தாவே, கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறாங்க தாவே. இனிமேல் தேசத்தின் மேல் நாங்கள் நல்ல செய்தியை கேட்க வேண்டும் தாவே. இந்த கொரோனா ஒழிந்து விட்டது என்று ஒரு நல்ல செய்தியை இந்த தேசம் முழுவதிலும் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தின் கரைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று, கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாக உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறாங்க தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உலகமே அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த வைரஸ் கிருமிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ஆண்டவரே. இந்த ரத்தத்தின் கிரைகளால் முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் எல்லாம் இருக்கிற எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின அந்த விலையேறு பெற்ற ரத்தத்தை ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு மாநிலங்களிலும், ஒவ்வொரு தேசங்களிலும் தெளிக்கிறாங்க தாவே. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே கர்த்தரே கரையை செய்வீராக. கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்களை காண பண்ணுவீராக ஆண்டவரே. இந்த கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறாங்க தாவே. எங்களுடைய எல்லா மன்றாட்டுகளுக்கும் கர்த்தர் பரத்தில் இருந்து பதிலை அனுப்பி கொடுப்பீராக ஆண்டவரே. நம்முடைய கரத்தலை முற்றிலுமாய் எங்களை தலைமட்டமாய் தாழ்த்துகிறாங்க தாவே. கிருபையுள்ள தேவனே ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்து ஒரு மன இரக்கத்தை கர்த்தர் கட்டளை இட்டு ஒரு பெரிய காரியங்களை செய்து நம்முடைய நாமத்தை ஜனங்களுக்குள்ளாக வெளிப்படுத்தும்படியாய் நம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறாங்க தாவே. ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக எமக்கு நன்றி, எமக்கு சோதரங்க தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, தகுதியற்ற ஊழியக்காரன், 100% தெரியும் ஆண்டவரே, நான் தகுதியற்ற ஊழியக்காரன். Lord, I am always useless, Master. Unless you have given me anything, I will continue to be useless, Master. ஆண்டவரே, do something, Master. Literally, I beg you, do something, Master. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தகுதியற்ற ஊழியக்காரன், 100% தெரியும் நான் தகுதியற்ற ஊழியக்காரன். நான் எப்படிப்பட்ட நாயின்னு எனக்கு தெரியும்.
நீங்க என்ன எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். பிரயோஜனமான ஊழியக்காரன், தகுதியற்ற ஊழியக்காரன், என்னுடைய கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா துதியும் கனமும் மகிமும் புகழும் மேன்மை யாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். திருத்துவ தெய்வமே நீர் ஒருவரை பார்க்கிறார். அடிமைகளை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். எல்லா துதியான மகிமை புகழும் மேன்மை யாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகுவை ஆண்டவர் பெருகுவை வஞ்சிக்கிறோம். இப்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் and amen Jesus name. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறக்கவே மறக்காதே. ஆமென் and amen Jesus name. அப்படியே கண்களை மூடி உங்க இருதயத்துல அப்படியே என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே நினைச்சுக்கோங்க. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, இயேசுப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி அப்படியே மனசுல என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை அப்படியே மனசுல நினைச்சுக்கோங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரமபிதாவின் சிநேகமும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் அந்யோன்யம் ஐக்கியம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் சமாதானமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் இன்றும் இன்றும் சதாகாலமும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பரியந்தம் நம்முடனே கூட இருந்து நம்மை காத்து வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.